ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன். 1962 வெளிவந்த படம் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த படத்தில் முத்துராமன், தேவிகா, கல்யாணகுமார், நாகேஷ், குட்டி பத்மினி, தேவிகா எல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பல கலைஞர்கள். ஸ்ரீதர் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு குறைஞ்ச நாளில், அதாவது ஒரு 18 நாள் எடுத்து முடித்த படம் நெஞ்சில் ஒரு ஆலயம். இந்த படம் ஒரு மருத்துவமனை செட்டு தான். அந்த மருத்துவமனை செட்டுக்குள்ளவே நடக்கிற கதை தான் இது. வித்தியாசமான ஒரு கதை அது. ஒரு பெரிய பட்ஜெட்லாம் இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்லேயே ஒரு 18 நாள் எடுத்து முடித்த ஒரு படம். ஆனால் ஒரு உணர்வுபூர்வமான ரொம்ப ஃபீல் குட் மூவின்னுவாங்கள்ல, அப்படி ஒரு படம் இந்த படம் நெஞ்சில் ஒரு ஆலயம். அதில் தேவிகா, முத்துராமன், கல்யாணகுமார். இதில் தேவிகாவோட காதலனா கல்யாணகுமார் நடிச்சிருந்தார், கணவனா முத்துராமன் நடிச்சிருந்தார். இந்த கதை எதுக்காக இந்த படத்தை போய் சொல்ல வரேன்னா, ஒரு படம் காப்பாற்றப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பரவாயில்ல அத்தனை படமே வெற்றி பெற்றுதானா? இல்லை. வெற்றி பெறதுக்கு சில பேரோட உதவி, சில பேரோட கருத்து கண்டிப்பாக தேவைப்படுது. அது உள்ளே வந்திருக்குங்கிறது சில படங்களில் தான் நமக்கு தெரிஞ்சது. என்னென்னா, ஒரு படம் எடுத்து முடித்த உடனே அது வெற்றி பெற்றுமானா? இல்லை. அது மேலே அந்த கதை கரெக்டாக, அந்த கருத்து கரெக்டாக, அதில் சொல்லப்படுற விஷயம் கரெக்டாக, அது ஏதாவது பாதிக்குமா, அது மக்களுக்கு பிடிக்குமா, அது வேறு ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துருமா, அதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கதையை உடனே ரெடி பண்ணி உடனே திரைக்கதை அமைச்சு வசனம் எழுதி உடனே போய் ஷூட்டிங் போய் உடனே எடுத்து முடிச்சுட்டா ஓடி விட்டோம்னா இல்லை. அது இல்லை. அதுக்காக தான் இப்போ டிஸ்கஷன்லாம் விற்கிறாங்க. ஒரு படத்தோட வெற்றிக்கு பல பேரை வச்சு டிஸ்கஷன்லாம் பண்ணுறாங்க. பல படைப்பாளிகளை வச்சு, பல எழுத்தாளர்களை வச்சு டிஸ்கஷன் நடத்துகிறாங்க. எதுக்காகனா, நம்ம எடுத்துக்கிட்ட கதை கரெக்டாக, நம்ம சொல்கிற கருத்து கரெக்டாக மக்கள் ஏற்றுக்குவாங்களா, அல்லது மக்களுக்கு எதிராக, மக்கள் கல்ச்சருக்கு எதிராக அந்த படம் இருக்கா, அதனால் இந்த படம் தோற்றுருமானலாம் ஒரு பயம் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் டிஸ்கஷனே ஒன்று விற்கிறாங்க. ஒரு படம் டிஸ்கஷனில் உருவாக்கப்படுது, ஆனால் இயக்கப்படுறது எடிட்டிங் ரூம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு படம் என்னை எடுத்துகிட்டு எது நீக்கினா படம் சிறப்பாக வந்துடுமோ அது மாதிரி நீக்கி எடிட்டிங்கில் அந்த படத்தை சிறப்பாக்கிடுவாங்க. அதே மாதிரி டிஸ்கஷனில் ஒரு கதையை பற்றி பேசி 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 அந்த கதையை உயிராக்கிடுவாங்க. ஆனால் அப்படி டிஸ்கஷனில் பேசி ரெடி பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் பண்ணோம்னா ரிஸ்க்கு, அந்த படம் ஓடாதுன்ற ஒரு கருத்து வந்துச்சு. ஆன்டி சென்டிமெண்ட் கதை இது ஓடாதுன்ற மாதிரி வந்த உடனே அந்த இயக்குனர்லேருந்து தயாரிப்பாளர் எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த படம் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம். என்ன கதைன்னா, கல்யாணகுமார் தேவிகாவும் லவ்வர்கள், 2 பேரும் காதலிச்சவங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திடீர்னு தேவிகா காணாமல் போயிடுவாங்க. என்னன்னு பார்த்தா வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக வேறு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிட்டு போன ஆள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நோயாளி. பேசிக்காக அவர் ரொம்ப முடியாத ஒரு நோயாளின்றது பின்னாடி தான் அவங்களுக்கு தெரிய வரும். இப்போது நோயாளியாக இருக்கிற கணவனை காப்பாற்றுறதுக்காக ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனை கூட்டின்னு வராங்க. அந்த மருத்துவமனை கூட்டின்னு வந்தாக்கா அங்கே டாக்டராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணகுமார். யார்? முன்னாள் காதலன். தன்னுடைய கணவனை காப்பாற்ற சொல்லி காதலன்கிட்டே நிற்கிறா. இப்படி ஒரு கதை அது. அப்போது அந்த காதலை என்ன பண்ணுவான், நம்ம காதலிச்ச ஒரு பொண்ணு வேற ஒருத்தன் கட்டி விட்டா, இன்றைக்கி அவன் நோயாளியாக இருக்கான். ஒரு வேளை அவன் எப்படியும் இறக்க போகிறான், அப்படி இல்லைன்னா கூட நம்ம இறக்க வச்சிட்டோம்னா அவன் திரும்பி நம்ம கடிச்சிருவாள்லன்னு கூட அந்த காதலை நினைப்பானோ அப்படின்னு கதாநாயகி நினைக்கிறான். அதனால் பயப்படுறாவ. காதலங்கிட்டே சொல்கிறா, பார்த்து என் கணவனுக்கு உன்னால் எதனா ஆச்சுன்னா, ஏன்னா நீ என்னை காதலிச்சவன், திரும்ப நான் வேணுன்றதுனால ஏதாவது நீ பிரச்சனை பண்ணி என் புருஷனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது, உன்னால் காப்பாற்ற முடியலன்னா என்ன நீ உயிரோட பார்க்க முடியாது, பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லி வச்சுருவான். ஆனால் அந்த டாக்டரும் அப்படியேப்பட்டவர் இல்லை, ரொம்ப நல்லவர். அவரை பற்றி தப்பாகவும் சொல்ல முடியாது. அவர் பார்த்தவொடனே உண்மையிலே அவர் பாட்டே பாடுவார். எங்கிருந்தாலும் வாழ்க, மஞ்சள் குங்குமத்துடன் வாழ்க, மங்கள விளக்கே வாழ்கன்னு சொல்வார். வருவாய் என்று நான் தனிமையில் இருந்தேன், வந்தது முந்தாய், துணையுடன் வந்தாய், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்கன்னுவான். அப்படின்னும் போது அவருடைய கேரக்டர் என்ன, அந்த டாக்டரோட கேரக்டர்னு தெரிஞ்சு போகுது. அவ்வளோ அவனும் நல்ல குணம் உள்ளவன் தான். அந்த படத்தில் எல்லார் கேரக்டருமே நல்ல கேரக்டர், வில்லன்றது கிடையாது. சம்பவங்கள் தான் அந்த படத்தில் வில்லனாக இருக்கும்.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு கதையில் கணவன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிய வருது நம்ம இறந்துட போகிறோன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் தான் அவள் காதலிச்சாங்கிற விஷயமும் அவருக்கு தெரிய வந்துடுது. அதனால் தன் மனைவி கூப்பிட்டு, எப்படியும் நான் இறக்க போகிறேன், சப்போஸ் நான் இறந்துட்டேன்னா நீ யாரை காதலிச்சியோ அவனையும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற காட்சி. இந்த காட்சியில் ஒரு பாடல் இடம்பெறணும். இடம்பெறதுக்காக அந்த பாடலாசிரியர் கண்ணதாசனை கூப்பிட்டு இந்த படத்தோட இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் பேசுகிறார். இது மாதிரிங்க படலாம் முடிஞ்சிச்சு, பாட்டு சீன் மட்டும்தான். இவர் சொல்கிறார், இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன், தன்னுடைய கணவன் நோயாளி, அவனை காப்பாற்ற சொல்லி இவங்ககிட்டயே டாக்டர்கிட்டயே வரான். டாக்டர் யாருன்னா காதலன். அப்போது வரும்போது கணவன் நம்ம இறக்க போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. அவளை வந்து மனக்கோலத்தில் வர சொல்கிறான், அவளை பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவிகிட்டையும் சொல்கிறான், ஒருவேளை நான் வந்து இறந்துட்டுனா நீ டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். இதான் சிச்சுவேஷன், இதை வச்சு நீங்கள் பாட்டி இருந்தோடனே அவர் டென்ஷன் ஆகுறார் கண்ணதாசன். இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, எதிராக சொல்கிறீங்க, கல்ச்சருக்கு எதிராக சொல்கிறீங்க, பெண்களுக்கு எதிராக சொல்கிறீங்க, பெண்கள் குணத்துக்கு திருமணங்கிற பந்தத்துக்கு எதிராக சொல்கிறீங்க. இது வந்து இந்த காட்சி அப்படியே இருந்ததுன்னா ஆபத்தாயிடும். ஆனால் இந்த காட்சி இருக்கணும்னா அது சரி கட்டுற மாதிரி வசனமோ காட்சிகளோ அமைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த படம் நிச்சயமாக ஓடாது, ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னோன்னே அவர் பயந்துடுறார். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், என்ன இது இப்படி சொல்கிறீங்க, நான் நியாயமாக தானே கரெக்டாக தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிறது நியாயம்தான், கரெக்டு தான்றதை படம் பார்க்குறவனுக்கு தோணணும். புருஷனே போய் பொண்டாட்டிக்கு இன்னொரு புருஷனை தேடுறான், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்குறான், அப்படி தப்பாக போயிடும், கருத்தே வேறு மாதிரி போயிடும், ஒரு கண்ணியம் இல்லாத கருத்தாக போயிடும், தப்பாகிடும். அதனால் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க. பாடல் எழுதுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது சரி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாட்டு எழுதிக்கும் அப்படின்னு சொல்கிறார் கண்ணதாசன். சரி பண்ணுறதுனா எப்படின்னா, எப்படி கதை யோசிச்சிங்களோ அது சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னோடனே பயந்துட்டார். ஏன்னா படம்லாம் எடுத்து முடிச்சிட்டோம், பாடல் காட்சி மட்டும்தான் அதை வைக்கணும். என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. போய் நைட்டு பகலும் சரியாக அவர் வந்து தூக்கமே இல்லை. எப்படி இதை பண்ணுறது, அப்படியே ரிலீஸ் பண்ணால் ஓடாதுன்னு சொல்கிறார். கவிஞர் இவ்வளோ அனுபவசாலி, பெரிய அனுபவசாலி, சிந்தனையாளர், ஒரு கவிஞராச்சு, அவர் சொல்கிறாருன்னும் போது நம்ம அதை யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு நைட்டு பகல் தூங்காமல் யோசித்து ஒரு கருத்துக்கு வர்றாரு, ஒரு முடிவுக்கு வர்றாரு. அது அந்த கருத்தை சொல்கிற மாதிரி ஒரு யோசித்து ஒரு வசனத்தை ரெடி பண்ணுறார். கண்ணதாசனுக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, நீங்கள் வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்றார். அவர் வரார். வர வச்சு ஒரு ஹோட்டலில் தான் ரூம் போட்டிருக்காங்க, அந்த பாடல் காட்சிக்காக தான். அப்போ வந்து இவர், சொல்லுங்கள் என்ன விஷயம்னு கண்ணதாசன் கேட்குறாரு. சொல்கிறார், இல்லைண்ணே இது கொஞ்சம் கேளுங்க. இல்லை கவிஞரே, ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க, அந்த கருத்து எதிராக போகாத மாதிரி எல்லோரும் ஒத்துக்கிற மாதிரி நான் ஒரு வசனம் எழுதியிருக்கேன், அதை நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க, நான் படிக்கிறேன், அது கரெக்டுன்னா நம்ம இதை ஷூட் பண்ணிவிடுவோம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர். சரி சொல்லுங்கள் அப்படின்றார். அந்த காட்சியை வந்து விவரிக்கிறார், என்ன எழுதியிருக்கிறன்றதை டைரக்டர் கண்ணதாசனுக்கு சொல்கிறார். என்னன்னா, ஒரு கணவன், அவன் வந்து நோயாளி, தான் மேலே உயிரை வச்சிருக்கிற ஒரு மனைவி, அவள் ஏற்கனவே ஒருத்தனை விரும்பியிருக்கா, அந்த விருப்பத்துக்கு மாறாதான் நம்ம கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறது கணவனுக்கு தெரியுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மனைவியை கூப்பிட்டு அந்த மனக்கோலத்தை பார்த்துட்டு இவன் சொல்கிறான், ஒரு வேளை நான் இறந்து போயிட்டேன்னா அப்படின்னு. உடனே ஓடி வந்து வாயில் கை வச்சு, அப்படிலாம் பேசாதீங்க, ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. இல்லை நெருப்புன்னு சுற்றுறா போகுது, அது இல்லை, ஒரு வேளை நான் வாழ முடியல, இறந்துடுவேன், நிச்சயமாக இறக்க தான் போகிறேன், அப்படி இறந்துட்டேன்னா நீ யாரை காதலிச்சியோ அதே டாக்டரை நீ மறுமணம் செஞ்சுக்கணும், மறுமணம் செஞ்சு சந்தோஷமாக நீ வாழணும் அப்படின்னு. அவள் பதறி போகிறா, என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கத்துறா, அழுகுறா. கத்தினோடனே, இல்லை நான் சொல்கிறது கேளு, ஒரு அப்பன் தன்னுடைய பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், கல்யாணம் பண்ணி கொடுத்தவொடனே அந்த பொண்ணு போய் சிறப்பாக நல்லபடியாக வாழணும்னு தான் ஆசைப்பட்றான். ஆனால் விதி, கால சூழ்நிலை, அவள் சின்ன வயசுலேயே அவன் கனவு இறந்துட்டான், அவள் இளம் வயசில் வீடு திரும்பி வந்துடுறான். வரும்போது அந்த அப்பன் என்ன முடிவு எடுப்பான், 1000 இருந்தாலும் என் பொண்ணு மறுபடியும் நல்லபடியாக வாழ்க்கை அமையணும், அதுக்கு நல்லபடியாக அது வாழணும், இந்த சின்ன வயசுலேயே அப்படி விட்டுட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு கணவனை பார்த்து, ஒருத்தனை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டானா, தன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டானா, அந்த பொண்ணுக்கு மறுமணம் செஞ்சு வைக்க மாட்டானா? இல்லை ஒரு அண்ணன் தன் தங்கைக்காக, தன் தங்கையோட வாழ்வு இதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டுச்சு, இளம் வயசுலேயே அவருடைய கணவன் இறந்து போயிட்டான், அவள் திரும்பி வந்துடுறா, வாழ்வை இழந்துட்டு திரும்பி வரா. அப்படின்னா என்ன பண்ணுவான், தன் தங்கச்சிக்கு இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான்.
என்ன காரணம், நம்ம பாசமாக வளர்த்த என் தங்கச்சி, என் மேலே உயிராந்த என் தங்கச்சி, அவள் திரும்பி சந்தோஷமாக வளர்த்த கண்ணால் பார்க்கணுன்னு அண்ணன் நினைக்கிறான். அது தப்பா? அதே மாதிரி நம்ம பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கின ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், போன இடத்துல வாழ்க்கை சரியில்லை, என்ன பண்ணுறது, விதி, அவன் இறந்து போயிட்டான். சின்ன வயசுலேயே அவள் திரும்பி வரா, அதுக்காக விட்டுற முடியுமா? தான் பத்த பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு மறுமணம் செய்து வைக்கணும், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுங்களை வாழ வைக்கணும்னு ஒரு தகப்பன் நினைக்க மாட்டானா? அதில் என்ன தப்பு இருக்குது? அது ஒரு தப்பனோட நியாயமான ஆசை தானே. அதே தானே கணவனாக நான் நினைக்கிறேன். எனக்காக என்னை கல்யாணம் பண்ணி வந்து என்னுடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்த நீ எல்லாத்துலேயுமே நான் ஆசைப்பட்ட பிறகு ட்ரெஸ்ஸு போகிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயமும் எனக்காகவே எல்லாத்தையுமே விற்றுக்கிட்டு எனக்காக வாழ்ந்த நீ எனக்கப்புறம் நீ நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாதா? நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாதா? அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். நான் இறந்ததுக்கப்புறம் நீ வந்து நீ யாரை விரும்பினியோ அவனையும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் மறுமணம் நீ செஞ்சுக்கணும், கண்டிப்பாக செஞ்சால் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு அவர் கணவன் வந்து மனைவி கிட்ட சொல்கிறான். அப்படின்னு ஒன்றே இதை கண்ணதாசன் கேட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டார். சூப்பர், சிறப்பாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்க, இப்போ தப்பு வராது, ஒரு நியாயத்தை சொல்லிட்டீங்க. ஒரு தகப்பனாக ஒரு பொண்ணுக்கு என்ன கடமை செய்வானோ, ஒரு அண்ணனாக தன்னுடைய தங்கைக்கு என்ன கடமை செய்வானோ, அதை தான் ஒரு கணவனாக நான் என் மனைவிக்கு செய்கிறேன் அப்படின்னு கணவன் சொல்ல வச்சிங்க பாரு. சூப்பர், இது போதும் அந்த படத்தை காப்பாற்றுறதுக்கு, பேலன்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் அப்படியே எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பாதிக்கப்பட்டிருக்கும், கண்டிப்பாக ஓடி இருக்காது, ஆன்டி சென்டிமெண்ட் படமாக இருக்கும், ஆபத்தில் சிக்கியிருப்பீங்க அந்த படத்தில். இப்போ நிச்சயமாக ஓடும், பெருசாக பாராட்ட போயிடும், பெரிய விருதெல்லாம் கூட வாங்கும். அவ்வளோ அருமையாக அந்த படத்தை மாற்றிட்டீங்க, வெறும் வசனத்திலேயே அழகாக மாற்றிட்டீங்க, உங்கள் திறமையே திறமை தான் அப்படி சொல்லி KS கோபாலகிருஷ்ணன் கண்ணதாசன் பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த காட்சிகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் மனைவியை வந்து மனக்கோலத்தை வர சொல்லும்போது இவன் என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி அழுதுன்னு பாடுற அந்த காட்சி ஒன்று, அதையும் ஷூட் பண்ணுறாங்க அந்த பாடலில். அதை எழுதித்தரார் கண்ணதாசன். அதுக்கப்புறம் இன்னொரு சிச்சுவேஷனுக்கு கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதித்தராரு. இவர் கணவன் வந்து நீ மறுமணம் செஞ்சுக்கணும்னு சொன்ன உடனே அந்த அம்மா பாடுறாங்க, சொன்னது நீதானா, அந்த அம்மா பாரு, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, இன்னொரு கைகளிலே யார் யார் நானா, என்னை மறந்தாயா. அப்புறம் வந்து தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை படலாமான், இப்படி தான் அவர் எழுதி கொடுத்துருக்கார் கண்ணதாசன். இந்த காட்சி தான் பீஸ்ஃபுல்லாக பாடியிருப்பாங்க. அவ்வளோ அற்புதமாக அவர் படமாக்கியிருப்பார் ஸ்ரீதர். இந்த இக்கட்டான இந்த காட்சிக்கு தான் 2 பாட்டையும் கொடுத்து கண்ணதாச சார்பிலேருந்து அவர் அந்த படத்தை காப்பாற்றிருப்பார். அதே மாதிரி வசனம் மூலியமாகவும் ஸ்ரீதர் இந்த காட்சி மூலிமா காப்பாற்றிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து படத்தையே காப்பாற்றிருப்பாங்க. நெஞ்சில் ஒரு ஆலயம் ஒரு படத்தை காப்பாற்றணும்னா எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. மக்களை ஒத்துக்க வைக்கணும், ஒரு கருத்தை சிந்தனையை அவங்க ஏற்றுக்கிற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த படம் வெற்றி பெறும், மாபெரும் வெற்றி பெறும், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிங்கிறது தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தோட வெற்றிங்கிறது தீர்மானிக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.